ஓசூர் ராம்நகர் பகுதியில் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாநில பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் 108 ஆம்புலன்ஸ் சேவை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு 1353 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இயக்கப்பட்டு அதில் 7000க்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் என 2 ஷிப்ட் முறையில் சட்டவிரோத 12 மணி நேர வேலை நேரமாக கொண்டு உழைத்து வருகின்றனர். தமிழக அரசாங்கம் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு 2025-26ஆம் ஆண்டுக்கான ஊதிய உயர்வை வழங்கினாலும் 108 ஆம்புலன்ஸ் சேவையை நிர்வகித்து வரும் EMRI GHS நிர்வாகம் அதனை முழுமையாக 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு வழங்காமல் 16% இருந்து 10% குறைத்து வழங்கி வருகிறது. எனவே 2025-2026ஆம் ஆண்டுக்கான ஊதிய உயர்வை முழுமையாக வழங்க வேண்டும். விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்கும் சூழலில் தமிழக அரசு கடந்த 4 ஆண்டுகளாக 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு வருடாந்திர ஊதிய உயர்வை உயர்த்தி வழங்கவில்லை. 16%க்கு குறைவாக ஊதிய உயர்வு வழங்கக்கூடாது என்று தமிழக அரசு தொழிற்சங்கம் நிர்வாகம் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்தை மீறி EMRI GHS நிர்வாகமானது தன்னிச்சையாக முடிவு செய்து 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வை குறைத்து வழங்கியுள்ளது. இதனை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. EMRI GHS நிர்வாகத்தில் சட்டவிரோத தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்படுவதை கண்டித்த 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கோரிக்கையை தொழிற்சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காண வேண்டும். இல்லையெனில் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் எச்சரித்தனர்.